ஒரு உண்மையை சொல்லவா? நான் எப்போ உங்களுடைய ஃபோட்டோவை பார்த்தனோ அப்போவே உங்ககிட்ட என் மனசை பறி கொடுத்துட்டேன். அண்ட் இப்போ உங்களை நேரில் மீட் பண்ண உடனே நான் சூஸ் பண்ணது சரிதான் எனக்கு தோணுது. ஆக்சுவலி எனக்கும் உங்களை பிடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன் உனக்கு என்ன பிடிக்கலையா? இல்ல இல்ல, நீங்க கெட்டவங்கலாம் இல்ல. ஆனா எனக்கு உங்களை பிடிக்கல. உண்மையை சொல்லணும்னா எனக்கு பசங்களை பிடிக்கவே பிடிக்காது. ஆக்சுவலி நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கேன். என்ன இப்படி பண்ணிருக்க? உனக்கு என்னதான் வேணும்? அப்பா எது உண்மையா அதுதான் நான் சொன்னேன். நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன். நான் அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஏங்க விடுங்க, என்ன பண்றீங்க? நான் சொல்றது கேளுங்க. இன்னைக்கே இவ்வளவு வழிக்கு கொண்டு வரலன்னு வெயி, நாளைக்கு நம்ம மானம் சந்தி சிரிக்கும். இங்கே சாகட்டும். பட்னி போடு கழுதி. என்ன கேட்காம யாரும் இந்த கதவை திறக்க கூடாது. போங்க. அப்பா குந்தன், கதவை மூடு. நான் சும்மா அந்த பையன்கிட்ட போய் சொல்லிட்டு எப்படியோ தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். குந்தன் எனக்கு உன்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும். உங்க அப்பா ஒத்துக்க மாட்டாரு. நான் ஒரு ஸ்டேட்டஸ்க்கு இல்லைன்னு நினைக்கிறாரு. அப்ப நம்ம ஓடி போயிடலாம். ஓடி என்ன பண்ண போறோம்? அதோட எங்க தங்குவோம்? உங்க அப்பா வந்து பிடிச்சிட்டா இங்க குடும்ப மானத்துக்காக கொலையே பண்றாங்க தெரியுமா? அப்ப உனக்கு என்னதான் வேணும்? அவனை கல்யாணம் பண்ணிக்கவா? உன்னை விட்டு விலகி போயிடவா? கல்யாணம் பண்ணிக்க. நீ எனக்கு இவ்வளோ பெரிய ஷாக் கொடுப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. உன்னை நினச்சி நான் எவ்வளோ பயந்து போயிருந்தேன் தெரியுமா? ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்னு வேற சொன்ன நீ. நான் என் படிப்பை முடிக்கணும் தான் ஆசைப்பட்டேன். ஆனா அப்பா தான் இந்த கல்யாணத்துக்கு ஃபோர்ஸ் பண்ணாரு. அதனால தான் உங்ககிட்ட போய் சொன்னேன். அடைச்சே இதான் விஷயமா? உன் படிப்பை தொடர்ந்து கண்டினியூ பண்ணு. இன்ஃபேக்ட் உனக்கு என்ன தோணுதோ அதை செய்யி. வேண்டாம். அது அது 3 நாளைக்கு. உன் அம்மாவை பாரு, வேலைக்காரியை கூட ஹனிமூனுக்கு நம்ம கூட அனுப்புறாங்க. அவங்க முதல்ல அவ வேலைக்காரி கிடையாது. அவ என்னோட சிஸ்டர், அப்புறம் பெஸ்ட் ஃப்ரெண்ட். என்னை பாத்துக்கிறதுக்காக அனுப்பியிருக்காங்க. அதோட உன்னோட டாக்ஸி ஏன் வரல? இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியாது. அறிவாளி பூர்வமா புக் பண்ணது நீ. இப்ப என்ன சொல்றியா? நீ தானே அடம் பிடிச்சமா ஹனிமூனுக்கு தாஜ்மஹாலுக்கு தான் போகணும்னு? ஹனிமூனுக்கு யாராவது சுடுகாட்டுக்கு போவாங்களா? சரி சரி, வண்டி வந்தாச்சு, வா போலாம். சொல்றத கேளு. என்ன போய் இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்க சொல்ற? நீ என்ன நினைக்கிற? நான் உன்னை மட்டும்தான் விரும்புறேன். உன் கூட வாழணும்னு நினைக்கிறேன். அதனால தான் சொல்றேன், கல்யாணம் பண்ணிக்கோ. அவனை கல்யாணம் மட்டும் பண்ணு. எப்படியாவது ஆக்ராவுக்கு கூட்டிட்டு வா. மற்றதை நான் பார்த்துக்கிறேன். நீங்க 2 பேரும் புது ஜோடியா? ஒரு அருமையான இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். அந்த இடத்துல மறுபடியும் எந்த ஜோடி கல்யாணம் பண்றாங்களோ அவங்க 7 ஜென்மத்துக்கு பிரியவே மாட்டாங்க. அப்படின்னா நம்ம கண்டிப்பா அங்க போகணும். கண்டிப்பா போகலாம். எனக்கும் அந்த இடத்துக்கு போய் ஆகணும். ஆஹா, நீயும் எங்க கூட அங்க வா. ஆனா காலம் பூரா நீங்க ஒன்னா இருக்கணும்னா மறுபடியும் அங்க நீங்க கல்யாணம் பண்ணணும். அதுவும் கல்யாண ட்ரெஸ்ல.
பண்டிதர் இங்க பக்கத்துல தான் இருப்பாரு. நான் இப்பவே போய் கூட்டிட்டு வரேன். சொல்லப்போனா நம்ம வாழ்க்கை இந்த கிளைமேட் மாதிரி தான். ஒரு நிமிஷம் வெயிலா இருக்கும், அடுத்த நிமிஷம் நிழல் வரும். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. ஹலோ திஷா, நீ என்ன வரலையா? உன் பசங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிக்க போகுது. அப்பாவின் இரு தேவதைகள், அப்பாவின் இரு பொம்மைகள், இரண்டும் அழகு அழகு அழகான தேவதைகள். கிரேட். நீங்க 2 பேரும் அசத்திட்டீங்க. Thank you so much, aunty. ஹாய் அங்கித். முனிஷ் சார் உங்களை பாராட்டியே ஆகணும். 2 பிள்ளைங்களையும் நல்லா வளர்த்திருக்கீங்க. ஆனா இவங்களோட அம்மா இன்னைக்கும் வரலையே. என்னம்மா நீ எங்க போயிட்ட? பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க கூட நீ வரலையே. 2 பேரும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணாங்க தெரியுமா? எனக்கும் தெரியுது. நாளைக்கு நான் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பேன்ல, அப்ப எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. ஹியா, ஜியா, சீக்கிரம் வாங்க வாங்க. முதல்ல பாலை குடிங்க, குயிக். டே கேருக்கு போகணும். மம்மிக்கு டைம் ஆகுது இல்ல? நீங்க ஏன் இன்னும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணாம இருக்கீங்க? சீக்கிரம் பாலை குடிச்சிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுங்க. திஷா, உன்னோட இந்த நாடகம் எனக்கு கொஞ்சம் கூட புரியவே இல்லை. பசங்களை இந்த மாதிரி டே கேர்ல விட்டுட்டு யாராவது போவாங்களா? அம்மா, நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன். வேலைக்கு போக வேண்டிய அவசியம் உனக்கு இல்லையே. என் பையன் தான் சம்பாதிக்கிறான்ல. வேலைன்னு சொல்றதெல்லாம் நாடகம். நீ உன் பொறுப்புகளை தட்டி கழிக்க பாக்குற. அம்மா, நான் என் கடமையை தான் செய்யறேன். கடந்த 8 வருஷமா வேலை இல்லாம நான் வீட்ல தான் இருந்தேன். இப்ப என் பசங்க வளர்ந்துட்டாங்க. நான் சம்பாதிக்க விரும்புறேன், அதனால வேலைக்கு போறேன். சரி, உங்களுக்கு இவ்ளோ கவலை இருந்தா நீங்க வீட்ல பாத்துக்கோங்க. சொல்ல போனா 3 பேரும் வீட்ல தானே இருக்கீங்க. இங்க பாருங்க, உங்க குழந்தைங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை நீங்க தாராளமா செய்யுங்க. என் பையனை பாத்துக்கவே எனக்கு நேரம் இல்ல. யாஷ், யாஷ். என்னாச்சு? ஏன் சோகமா இருக்கீங்க? இன்னைக்கு என் மம்மியோட பர்த்டே. ஆனா அவங்க எங்க மேல கோவமா இருக்காங்க. அம்மாவை நான் சமாதானம் பண்றேன். ரியலி ரியலி. ஆனா ஒண்ணு, நீங்க 2 பேரும் எனக்கு டான்ஸ் ஆடி காட்டணும். ஓகே, கம் ஆன். மாலா, மாலா, இவங்கள பாத்துக்கோ. ஜியா, ஹியா, ஹியா, என்னாச்சு? எந்திரிங்க. சுப்தி, கடவுளே, என்னாச்சு? என்னாச்சு? என்னாச்சுன்னு தெரியல. ரொம்ப நேரம் ஆச்சு. டாக்டர்ஸ் இன்னும் வெளியே வரல. சரி சரி, தைரியமா இரு. ஐ எம் சாரி, ஜியாவை காப்பாற்ற முடியல. ஜியா கண்டிஷனும் கிரிட்டிக்கலாக இருக்கு. வி ஆர் ட்ரைங். ஏய், என்னோட பேத்திங்கள நீ என்ன பண்ண? சொல்லுடி, என்ன பண்ண? என்ன பண்ண?
இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? சார் எனக்கு எதுவும் தெரியாது சார். அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் நாங்கள் கொண்டு வந்து இங்கே சேர்த்தோம். அவங்க 2 பேரும் பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அப்புறம் திடீர்னு அவங்க 2 பேருக்கும் என்ன ஆச்சுன்னே எனக்கு தெரியாது சார். அப்படியே மயங்கி விழுந்துட்டாங்க. சாப்பிட என்ன கொடுத்தீங்க? சார் அவங்க வீட்டிலேருந்து பால் தான் கொடுத்து அனுப்பினாங்க. அதை தவிர்த்து எதுவும் சாப்பிடல. டே கேருக்கு வரும்போதே உடம்பு சரியில்லாம வந்தாங்களா? காலையில அவங்க வந்தப்போ நல்லதா வந்தாங்க. ஆனா திடீர்னு தான் அவங்களுக்கு அப்படி ஆச்சு. உன்னோட டே கேர் சென்டரை உடனே செக் பண்ணி ஆகணும். பூனம், டாக்டர் கிட்ட சொல்லி மற்ற பசங்களை பார்க்க சொல்லு. நல்லா இருக்காங்களான்னு செக் பண்ண சொல்லு. சார், பசங்களுக்கு பால் கொடுத்தது இந்த கிளாஸ்ல தான். ஃபாரன்சிக் அனுப்பி வச்சிரு. இன்னும் கூட கிளாஸஸ் இருக்கு. எல்லாத்தையும் அனுப்பு. ஓகே சார். எனக்கு எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜும் உடனே வேணும். சார் அது ஆக்சுவலி ரிப்பேர் ஆயிருக்கு. நான் ரெடி பண்ணுறதா தான் இருந்தேன். நேற்று குழந்தைங்களை யார் ட்ராப் பண்ணாங்க? சார் டெய்லி வர மாதிரி அவங்க அம்மா தான் வந்தாங்க. மாலா, இந்த புக்கை எங்கே வச்சிருக்க? குட் மார்னிங் டீச்சர். குட் மார்னிங் பசங்களா. ஹாய். ஏதாவது சொன்னாங்களா? இல்லை சார், எதுவுமே சொல்லலை. திஷாவுக்கு மூடு கொஞ்சம் சரியில்லாமல் இருந்தது. அதனால நானும் எதுவும் கேட்கல. இல்லைனாலும் அவங்க எப்பவும் அப்படிதான் இருப்பாங்க. டெய்லி அவங்க வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் சார். ஏன்னா இவங்க வேலைக்கு போகிறது அவங்க மாமியாருக்கு சுத்தமாக பிடிக்கல. ஒரு நிமிஷம் இங்க வா. சார் இந்த டே கேரை சீல் பண்ணு. இவங்க லைசன்ஸை செக் பண்ணு. அக்கம் பக்கத்தில் விசாரி. சார் ஐ எம் சாரி. உங்க நிலைமை எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா சில கேள்விகளுக்கு பதில் சொல்லி ஆகணும். ப்ளீஸ். பசங்களை டே கேர்ல விடுறதுக்கு நீங்க தான் போறீங்களா? ஆமா. டே கேர்ல ஏதாவது சண்டை இல்ல கருத்து வேறுபாடுகள், டே கேர் விஷயத்துல உங்க மனசுல ஏதாவது டவுட்? இல்ல சார். சொல்ல போனா எல்லாமே என்னோட தப்பு தான். ஜியாவை தாண்டி எனக்கு அவங்க மேலதான் முழு நம்பிக்கை இருந்தது. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். டே கேர் லைசன்ஸை செக் பண்ண எல்லாமே ஓகே தான் சார். ஃபர்தர் என்கொயரிக்காக பேப்பர் அனுப்பியிருக்கேன். குட். சார், தியாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தாச்சு சார். அவளுக்கு எலி மருந்து கொடுத்துருக்குறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ பாய்சன் மாதிரி ஒரு 15 டேஸ்க்கு அவங்க கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னா இந்த சாப்பாடு ஆக்சிடென்ட்லி கொடுக்கல, யாரோ குழந்தைய கொலை பண்ண பார்த்துருக்காங்க. சார் டே கேரோட மற்ற பசங்களோட ரிப்போர்ட்ஸும் வந்திருக்கு சார். அவங்க சாம்பிள்ஸில் எதுவுமே ட்ரேஸ் ஆகலை. ஃபாரன்ஸுக்கு காமிச்ச விஷயங்கள்லாம் எதுவுமே நமக்கு ட்ரேஸ் ஆகலை சார். அப்படின்னா நம்ம கிரைம் லொகேஷனை திரும்பவும் செக் பண்ணி ஆகணும். இதில் வீட்டுக்காரங்க யாரோ இன்வால்வ் ஆகிருக்காங்க. திஷா வீட்டை சோதிக்கிறதுக்கு சர்ச் வாரண்ட் அனுப்புங்க. டைம் லொகேஷனை செக் பண்ணுங்க. சார், இங்க எலி தொல்லை கொஞ்சம் அதிகமா இருந்தது. அதனால பசங்க கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சாங்க. அதோட பசங்க விஷயத்துல எந்த தப்பும் நடந்துடக்கூடாதுன்னு பார்ப்பேன். நான் ரொம்ப கேர்ஃபுல்லா தான் சார் இருப்பேன். பசங்களை நம்பி தானே சார் என் வாழ்க்கையே. அதுக்காக தான் சார் நான் டே கேரே ஆரம்பிச்சேன். ஆமாங்க, 15 நாளா பசங்களுக்கு எலி மருந்தை கொஞ்சம் கொஞ்சமா ஊட்டி இருக்காங்க. ஆனா டே கேருக்கு வர மற்ற பசங்களோட உடம்புல ட்ரேஸ் ஆகல.
அதனால டே கேர்ல பாய்சன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ நேத்து காலையில பசங்களுக்கு என்ன கொடுத்தீங்க? வீட்டில் தான் விஷம் கொடுத்தாங்கன்னு நீங்கள் சொல்லுவீங்களா என்ன? சார், எங்கள் குழந்தைய நாங்களே கொள்ளுவோமா என்ன? மிஸ்டர் புனீத், நேத்து என்னோட பர்த்டே இருந்தது. அதோட காலையில குழந்தைங்களுக்காக நான் தான் கேக் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் என் குழந்தைங்க எனக்காக இந்த கார்டு பண்ணாங்க. கார்டு எப்படி கிழிஞ்சுது? நான் தான் அதை கிழிச்சேன். நான் கோபத்துல இருந்தேன். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Amma. அம்மா 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 அப்படி என்ன உங்களுக்கு பெரிய கோவம் வந்தது? பசங்களோட கார்டை கிழிச்சு அங்கேயே போட்டிருக்கீங்க. முந்தானேத்து நைட்டு என்னோட ஃப்ரெண்டு பர்த்டே பார்ட்டி வச்சிருந்தா. நீ வந்துட்டியா? இது ஒண்ணுதான் குறைச்சலா இருந்தது வீட்ல. குடிச்சிட்டு வீட்டு மருமக வீட்டுக்கு வரா. உன்னை 2 பசங்களுக்கு அம்மான்னு சொல்லவே வெக்கமா இருக்கு. நீ வேலைக்கு போறதெல்லாம் வெறும் நாடகம்தான். உனக்கு ஜாலியா ஊரை சுத்தணும். உங்க வேலை சுதந்திரத்து மேல இவ்வளோ அக்கறையா? ஒருவேளை உங்க 2 பொண்ணுங்களும் உங்க சுதந்திரத்துக்கு தடையா இருந்தாங்கன்னு நினைக்கிறீங்களா? என்னோட குழந்தைங்க என் சுதந்திரத்துக்கு தடையா இல்ல சார். அந்த பையன் தான் தடையா இருந்தான். அவன் தான் இந்த உலகத்துல பொறுக்கவே இல்லையே. 2 பேரும் தயாராயிட்டீங்களா? நானும் ஆபீஸ்க்கு போகணும். அப்புறம் உங்களுக்கு டிஃபன் பேக் பண்ணணும். சீக்கிரம் பாலை குடிச்சிருங்க, நான் இப்ப வந்துடுறேன். ஆபீஸோட பொறுப்புகளை நல்லாவே சமாளிக்கிறேன். குடும்பத்தோட பொறுப்பு என்ன ஆகிறது? 2 பொண்ணுங்களை பெத்து போட்டிருக்க. ஆனா நானும் புனித்தோட பையனை பார்க்க தானே இங்க உட்கார்ந்துருக்கேன். இப்படி தினமும் வேலைக்கு போயிட்டீங்கன்னா நான் பேரனை எப்படி பார்க்கறது? குடும்பத்தை யாரு முன்னாடி எடுத்துட்டு போறது? ஆமா, எனக்கு பேர குழந்தை வேணும்னு நான் விரும்பினேன். பேர குழந்தைக்கு ஆசைப்படுறதுல ஏதாவது தப்பு இருக்கா சொல்லுங்க. நம்ம வம்சம் முன்னேறணும்னு எல்லாரும் நினைப்பாங்கல்ல. அதுக்காக என் பேத்திங்க மேல எனக்கு பாசம்லாம் இல்லைன்னு சொல்லிட முடியாது. உங்க வீட்டை நாங்க சோதனை பண்ணி ஆகணும். எங்க வீட்டை சோதிக்கணுமா? எங்க வீட்ல என்ன இருக்கு? நான் தான் சொல்றேன்ல, இதெல்லாம் அந்த டீச்சர் பண்ண வேலை தான். துருவ் நல்லா இருக்கானா? பாலை குடிச்சிட்டு அவனுக்கு எதுவும் ஆகலையே? இல்லையே, துருவ் நல்லா இருக்கானே. கடவுளே, அங்கித்க்கு எதுவும் ஆயிருக்க கூடாது. அக்கா, நீங்க அங்கித்தை எங்கேயாவது பாத்தீங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்கதான் இருந்தா. நன்றி கடவுளே, உனக்கு தான் நான் நன்றி சொல்லணும். அந்த 2 பொண்ணுங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி ஆச்சுன்னு தெரியல. அண்ணி அண்ணி, ஐ எம் சாரி. ப்ளீஸ் வீட்ல இதை பத்தி சொல்லாதீங்க. அம்மா ரொம்ப கோவப்படுவாங்க. ஐ எம் சாரி அண்ணி. என்ன நீ? நான் யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நான் உன்னோட அண்ணி மட்டும் இல்ல, உன்னோட ஃப்ரெண்டு. என்கிட்ட நீ எல்லாமே சொல்லலாம். தேங்க்யூ அண்ணி, தேங்க்யூ so மச். மொத்த மூளை முடுக்கெல்லாம் செக் பண்ணுங்க.
உங்க கிச்சனை நல்லா கிளீனா வச்சிருக்கீங்க. உங்க வீட்டில் ஒரு பொண்ணு இறந்து போயிருக்கா, இன்னொரு பொண்ணு வாழ்க்கைக்கு போராடுறா. அப்படி இருந்தால் வீட்டை கிளீனா வச்சிருக்கீங்க. நான் ஹாஸ்பிட்டலுக்கு போக சமைச்சுக்கிட்டு இருந்தேன். சொல்லப்போனா எனக்கு நல்லா சுத்தமாக சமைக்கிறது தான் பிடிக்கும். அப்படின்னா நீங்க தான் சமைக்கிறீங்க. அதிகபட்சம் இங்கே நான் தான் சமைப்பேன். அப்படி பார்த்தா கித்திகா அண்ணியும் ரிஷப் அண்ணியும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த 2 பொண்ணுங்களுக்கும் நீங்க தானே அத்தை உங்ககிட்ட நெருக்கமா இருப்பாங்களா? ஆமா, ரொம்ப நெருக்கம். எப்ப பாரு ஏதாவது கேட்டுட்டே இருப்பாங்க. அத்தை அதை பண்ணுங்க, அத்தை இதை பண்ணுங்க. நீங்களும் சமைச்சு போட்டுக்கிட்டே இருந்திருக்கீங்க. நீங்க என்னதான் சொல்ல வரீங்க சார்? இது கிச்சன்ல கிடைச்சது. சார் இது நார்மல் தானே, எல்லார் வீட்லயும் இருக்கும்ல. ஆனா பசங்களுக்கு 15 நாளா இதை கொடுத்துருக்காங்க. இது எல்லா வீட்லயும் நடக்கிறது இல்ல. மேம், நீங்க என்னோட எல்லா டாக்குமெண்ட்ஸையும் செக் பண்ணிட்டீங்கல்ல? ப்ளீஸ் என் டே கேரை ரன் பண்ண பெர்மிஷன் கொடுங்க. உங்க டே கேர்ல இருந்த ஒரு குழந்தை இறந்திருக்கு மேடம். இன்னொரு குழந்தை வாழ்வா சாவான்னு தவிக்குது. உங்களுக்கு உங்க வேலை முக்கியம்ல? சார், அது என்னோட வேலை மட்டும் இல்ல, அந்த டே கேர்ல தான் என் உயிரே இருக்கு. எனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சார். அவங்க இல்லாம உயிர் வாழ முடியாது. ப்ளீஸ் டே கேர் ரன் பண்ண பெர்மிஷன் கொடுங்க. சார், நாங்க இவங்களோட ஃபேமிலியை பத்திலாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இவங்களோட ஃபோன் ரெக்கார்டையும் செக் பண்ணோம். ஆனா சஸ்பீஷியஸா எதுவுமே தெரியல சார். ஆனா ஒரு விஷயம் இருக்கு சார். புனித் அப்புறம் அவருடைய பிரதர் ஆகாஷ்க்கும் டேர்ம் சரியில்லை சார். அவன் எங்கேயோ வெளியே இருக்கான்ல? துபாயில ப்ராப்பர்ட்டி சம்பந்தமா இவங்க 2 பேருக்கு ஏதோ டிஸ்பியூட் இருக்கு சார். ஆகாஷ் என்ன சொல்றானா, புனித்க்கு பையன் இல்லைன்னா அப்புறம் அவன் எதுக்கு சொத்துல பாதியை கேட்கணும்? அவனை பொறுத்த வரைக்கும் 2 பொண்ணுங்களும் கல்யாணம் ஆகி போயிடுவாங்க. ப்ராப்பர்ட்டி அவங்க பேர்ல எழுதுனா மாமியார் வீட்டுக்கு தான் அந்த சொத்தெல்லாம் போய் சேருமா? புனித்தோட அம்மாவுக்கும் பேத்திங்கள பிடிக்கல. சுக்க பத்தி என்ன தெரிஞ்சது? சார், இந்த கேஸே ஒரு மிஸ்ட்ரியா இருக்கு. இவங்க எல்லாரும் சேர்ந்து அவங்கள ஏமாத்துறாங்க. ஷூ கிட்ட ஒரு தாய்மை இருக்கு, அத அம்மா கிட்ட கூட பார்க்க முடியாது. சாரி, வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல, இப்பதான் தூங்கி இருக்கான். எழுந்த உடனே வீட்டுல கொண்டு விடுறேன். மேடம், அவ ஒரு பைத்தியம். உங்களதான். இன்னைக்கு உங்க குழந்தைய அடிச்சிங்களா? ஒரு சின்ன குழந்தைய இப்படிதான் நீங்க ட்ரீட் பண்ணுவீங்களா? அது ஏன் குழந்தை, நான் எப்படி வேணா ட்ரீட் பண்ணுவேன். நீங்க ஏன் கேக்குறீங்க? அது மட்டும் இல்ல, இப்பவே பார்க்கலனா போக போக கெட்டு போயிடுவான். அடிச்சு பசங்களை திருத்த கூடாது. நீங்க ஏதோ ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்கீங்க, அத வேற எங்கேயாவது காட்டுங்க. நான் குழந்தைய சைல்டு கேர்ல கொடுத்துருவேன். அங்க அவனுக்கு அன்பு கிடைக்கும். சார், அவங்க குழந்தை விஷயத்துல ரொம்ப பொசசிவா இருக்கிறதா எல்லாரும் சொல்றாங்க. அவங்க கல்யாணமும் பண்ணிக்கல, அவங்களுக்கு பாய் ஃப்ரெண்டும் இல்ல. ஆனா அவங்க மொபைல்ல ஒரு IVF சென்டரோட நம்பர் இருந்தது. டாக்டர், நீங்க தான் என்னோட கடைசி நம்பிக்கை. எனக்குன்னு ஒரு குழந்தை வேணும். ஷூப், உனக்கு குழந்தை வேணும். ஆனா இப்ப உனக்கு வயசாகிடுச்சு. அதனால எந்த டோனரோட ஸ்பெர்மையும் அதால ஏத்துக்க முடியல. ஏற்கனவே 6 முறை ட்ரை பண்ணியாச்சு. இதுக்கு மேலையும் நம்ம ட்ரை பண்ணா அப்புறம் அது உயிருக்கே ஆபத்தாயிடும். அங்க போய் என்கொயரி பண்ணதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது அவங்க IVF மூலமா குழந்தை பெத்துக்க முயற்சி பண்ணிருக்காங்க. ஆனா அது எதுவுமே சக்சஸ் ஆகல. ஆனா அவங்க டாக்டரை ப்ரெஷர் பண்ணி மறுபடியும் எனக்கு குழந்தை வேணும்னு சொல்லிருக்காங்க. சார், எனக்கு தெரிஞ்சு இவங்க எந்த குழந்தைங்களுக்கும் தீங்கு செய்ய மாட்டாங்க. எந்த இடத்துல குழந்தைக்காக இவ்வளவு வெறி இருக்கோ அந்த இடத்துல வயித்தெரிச்சலும் இருக்கும். வயித்தெரிச்சல் காரணமா ஒருவேளை அவ இந்த காரியம் பண்ணிருக்கலாம். என்ன சார் நீங்க பேசுறீங்க? எந்த வயித்தெரிச்சல்லையும் அவங்க யாரையும் கொல்லல. குழந்தை மேல கொல்ல ஆசை வச்சிருந்தாங்க. சரி, நீ எங்க தங்கி இருக்க? தியாகராஜ். ஷுப் கிட்ட எப்போதுல இருந்து வேலை பாக்குற? கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆகுது சார். நான் அவங்கள அடிக்கடி பார்த்திருக்கேன். குழந்தைங்க விஷயத்துல ரொம்ப கவலைப்படுவாங்க. தனக்குன்னு வீடு கூட வச்சுக்கல, ஆனா குழந்தைங்களுக்காக அவங்க உயிரையே கொடுப்பாங்க. சார், இந்த வேலையை வேற யாரோ பார்த்திருக்காங்க. புனித் சார், ஐ எம் ரியலி சாரி. உங்களுக்கு இதெல்லாம் நடந்துருச்சு. வேற யாருக்கும் இது நடக்கவே கூடாது. நான் என் பையனையும் டே கேர்லேருந்து வெளியே எடுத்துட்டேன். அந்த டீச்சரை என்னால் நம்பவே முடியல. நாளைக்கு என் பையனை ஏதாவது பண்ணிட்டா? அண்ணி, நீங்க ப்ளீஸ் அழாதீங்க. எல்லாம் சரியாயிடும். தைரியம் சொல்றதுனால மட்டும் எதுவும் மாறாது. நீங்களும் பொய்யான தைரியத்தை தானே கொடுத்தீங்க. உனக்கு வெக்கமா இல்ல? உனக்கு கல்யாணம் நிச்சயமாயாச்சு. ஆனா நீ இன்னொருத்தன் கூட ஓட பாக்குறியா? நல்ல வேளை இந்த விஷயத்தை திஷா சொல்லிட்டா.
இல்லனா இந்நேரம் நீ இங்க மானத்தையே வாங்கியிருப்ப. சார், இது ஜியாவோட நோட் புக். இந்த டிராயிங்க பாருங்க, வித்தியாசமா இருக்கு. கீதிகாவும் சந்தோஷம் லவ் பண்ணியிருக்காங்க. கீதிகாவோட புருஷன் பேர் ஆகாஷ். ஆனா இந்த சந்தோஷ் யாரு? சந்தோஷ் என்னோட தூரத்து ரிலேட்டிவ் சார். உங்களோட தூரத்து உறவுக்காரன் எவ்வளவு நெருக்கமா இருந்தான்? நீங்க என்ன பேச்சு பேசுறீங்க? நீங்க எந்த பொண்ணுகிட்ட பேசுறீங்களோ அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. பூனம், இவங்க கிட்ட இருந்து சந்தோஷோட மொபைல் நம்பரை வாங்கு. சித்தி, நான் இதை செஞ்சு முடிச்சிட்டேன். அட்ரஸ் சார். சந்தோஷ் பேர் கேட்ட உடனே அவ பயந்துருக்கா. இதுல இருந்தே ஏதோ தப்பா இருக்குன்னு தெரியுது. இந்த கேஸ் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா போதே. அந்த பொண்ணுக்கு மயக்கம் தெரிஞ்சதுன்னா ஏதாவது கண்டிப்பா தெரிய போறோம். அது வரைக்கும் அந்த சந்தோஷம் கவனிக்கலாம். சார், கீதிகா வந்து என்னுடைய தூரத்து உறவு சார். ஆனா பக்கத்து வீட்டில் வேற மாதிரி சொல்றாங்களே ஐயா. பேசுறவங்க அப்படிதான் பேசுவாங்க. அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு வேற என்ன வேலை? அவ என் சொந்தக்காரி வேற. வீட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கெல்லாம் நான் வீட்டுக்குள்ள கேமரா வைக்க முடியுமா? என்ன சார் பேசுறீங்க நீங்க? வேணா ஒன்று பண்றேன். அடுத்த முறை எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிட்டுமா? இப்போ கிளம்பலாமா? சாரை பார்த்தா புது பணக்காரர் மாதிரி தெரியுறாரு சார். அதனால தான் பேச்சிலேயே திமிரு அவ்வளோ தெரியுது. இவனை பத்தின டீடைல்ஸ் எடு. எஸ் சார். பொண்ணு காணாம போயிட்டாளா? அது எப்படிங்க பொண்ணு காணாம போவா? பொண்ணை யார் கூட்டிட்டு போனாங்க அதை சொல்லுங்க, என்கிட்ட சொல்லுங்க. சொல்லனா இந்த மொத்த ஹாஸ்பிடல்ல சீல் வச்சிருவேன். ப்ளீஸ் சொல்லுங்க, என் குழந்தை எங்க இருக்கா? கொஞ்சம் அமைதியா இருங்க. நாங்க இந்த விஷயமா உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் டாக்டர், வந்திருக்கோம். எல்லா தப்பையும் நீங்க தான் பண்ணிருக்கீங்க. உங்க அலட்சியத்துல தான் இது எல்லாமே நடந்திருக்கு. சார், எங்க ஹாஸ்பிடல்ல இப்படி ஒரு விஷயம் நடந்ததே இல்ல. சிசிடிவி ஃபுட்டேஜை காட்டு. வாங்க சார். ஒரு நிமிஷம் ரிவைண்ட் பண்ணுங்க. அங்கதான் ஸ்டாப். ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே இருக்கிற சிசிடிவி கேமராவை காட்டுங்க. பொண்ணோட போட்டோவை எல்லா இடத்துலயும் சர்க்குலேட் பண்ணுங்க. உடனே அவனை பிடிச்சே ஆகணும். சார், ஹாஸ்பிட்டலோட வெளி ஏரியால இந்த ஆள் ட்ரேஸ் ஆகவே இல்லை. ஆனா 2 நாளைக்கு முன்னாடி இந்த ஃபுட்டேஜ் கிடைச்சிருக்கு. அப்படின்னா உங்களுக்கு ஒருத்தர் தெரியும். என் பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல இருந்து காணாம போயிருக்கா. இதுல எங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியுமான்ற கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. இந்நேரத்துக்கு நீங்க இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிருக்கணும் சார். நல்லா விசாரிச்சு என் பொண்ணு எங்க இருக்கான்னு தான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி பண்ணும்போது தான் இதெல்லாம் வெளியே வந்திருக்கு. நீங்க 2 பேர் தானே? சரி, உங்க 2 பேருக்குள்ள ரகசிய உறவு இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. இப்ப இந்த குழப்பத்தையே தீர்த்து வைங்க. அதாவது நீங்க மாசம் எதுக்காக 30,000 ரூபாய் கொடுக்குறீங்க? சார், ஏன்னா அங்கித் என்னோட பையன். ஹாய் அங்கித். நாங்க 7 வருஷமா இந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்தோம். எப்ப அது லவ்வா மாறுச்சுன்னு எங்களுக்கே தெரியாது. எங்க 2 பேருக்குமே கல்யாணம் ஆயிருந்தது. அதனால எங்க குடும்பத்துல இருந்து நாங்க பிரியவும் விரும்பல. நீ பணம்லாம் கொடுக்க வேணான்னு நான் சொல்லியிருந்தேன். ஏன், உன் புருஷன்கிட்ட நிறைய பணம் இருக்கா? ஆமா. அதான் அவரை விட விரும்பல. எப்போ உங்களோட அஃபையர் அவருக்கு தெரிஞ்சதோ அப்போ உங்களை அவர் கைவிட்டுட்டார் இல்ல? உங்க புருஷன் எப்போ கைவிட்டாரோ அப்போல இருந்து புனித்தை நீங்க மிரட்ட ஆரம்பிச்சிருக்கீங்க. அவர் மனைவியை விட சொல்லியிருக்கீங்க. ஆனா புனித்தால இதை செய்ய முடியல. ஏன்னா 2 பொண்ணுங்க இருந்தாங்க. அதனால அந்த குழந்தைங்களை முடிவு கட்ட நீங்க ஒரு வழி பண்ணீங்க. கடந்த 15 நாளா அந்த குழந்தைங்களுக்கு யார் விஷம் கொடுத்தாங்க சொல்லுங்க? நீங்களா இல்ல இவங்களா? சார், நானும் என்னோட குழந்தை நினைச்சு வருத்தத்துல இருக்கேன். என் பொண்ணு பாவம் இந்த நேரத்துல எந்த நிலைமையில இருக்காளோ.
சார், சுப் மாலா எங்க இருக்காங்கன்னு தெரியல. லைசென்ஸ்ல அவங்க ஹோம் டவுனோட மீரத் அட்ரஸ் தான் இருக்கு. ஆனா மீரத் போலீஸ் ஸ்டேஷன்ல கேட்கும்போது அது ஃபேக் ஐடின்னு சொல்றாங்க. மாலாவோட பிரயாக்ராஜ் அட்ரஸும் ஃபேக் தான். நீ எங்க இருந்து வந்திருக்க? பிரயாக்ராஜ். ப்ளீஸ் என் டே கேரை ரன் பண்ண பெர்மிஷன் கொடுங்க. மாலா கையில் ஒரு பை இருந்ததுல அதில் ஒரு அட்ரஸ் இருந்துச்சு. ஏரியா போலீஸ் ஸ்டேஷனை காண்டாக்ட் பண்ணுங்க. அவளோட ஃபோட்டோவை சீக்கிரம் அனுப்புங்க. சார், வேற ஏரியாவோட ஷாப்பிங் பேக்காவும் இருக்கலாம். தெரியும், ஆனால் நம்ம சான்ஸை கைவிடவே கூடாது. கோ. ஓகே சார். அப்பாவின் இரு தேவதைகள், அப்பாவின் இரு மலர்கள், இரண்டு அழகு மலர்கள், இரண்டு சந்தோஷ பூக்கள். அம்மா அம்மா மா அம்மா அம்மா அம்மா. பாபா, நீங்க என்னெல்லாம் சொன்னீங்களோ அது எல்லாத்தையும் நான் செஞ்சேன். ஆனா எனக்கு ஒண்ணுதான் புரிய மாட்டேங்குது. நான் ஒரே ஒரு பேர குழந்தை தானே கேட்டேன். தப்பா வேற எதுவும் கேட்கலையே. ஹலோ, இதோ வந்துட்டே இருக்கேன். திஷா, திஷா, நான் சொல்றத கேளு. திஷா, திஷா, என்ன பண்ணிட்டு இருக்க? திஷா, நான் சொல்றத. திஷா, ப்ளீஸ். உனக்காக நான் என்னோட கரியரையே கெடுத்துக்கிட்டேன். எல்லாத்தையும் விட்டுட்டு வீட்ல உட்கார்ந்த. உன்னோட அம்மா என்ன குழந்தை பெத்து போற மிஷன் ஆக்கிட்டாங்க. உனக்கு தான் தெரியும்ல, அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு பேரன் பிறந்தாச்சு. அப்ப எதுக்காக ஏன் குழந்தைய கொண்டாங்க? எதுக்காக? ஜியாவை எதுக்காக கொன்ன? சொல்ல. என்னோட இன்னொரு பொண்ணு ஜியா எங்க இருக்கா? அவளை கூட்டிட்டு வா. ஹலோ, நாங்க மாலாவோட வீட்டு அட்ரஸை எடுத்துட்டோம். சரி, ஓகே சார். நீங்க ரொம்ப கரெக்டா சொன்னீங்க சார். மாலா உன்னாவை சேர்ந்தவ. உன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் வந்துச்சு. சார், இது என் பொண்ணு கல்பனா. மாலா சுபாலாம் கிடையாது சார். நான் என் பொண்ணு கல்பனாவோட கல்யாணத்தை ஜாம்னு பண்ணி வச்சேன். அவங்கள பார்த்துக்க சொல்லி சுதாவை கூட அனுப்பி வச்சேன். அப்போ கல்பனாவோட புருஷனும் ஹனிமூனுக்கு போயிட்டாங்க. ஆனா கல்பனாவோட புருஷன் அவளை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டான். நாங்க அவளை ரொம்ப தேடினோம். போலீஸ் ரிப்போர்ட்டும் ஃபைல் பண்ணாங்க சார். ஆனா எவ்வளோ தேடியும் ரிஷியை பத்தி எதுவுமே தெரியல. கல்பனா இப்போ எங்க இருக்கா? அவ யாரோ ஒரு பொண்ணு கூட வாழ்ந்துட்டு இருக்கா. அதுக்காக நாங்க எங்களோட உறவை முறிச்சுக்கிட்டோம். சரி, எந்த பையன் கூட? குந்தன். எங்களுக்கு சுதாவோட அட்ரஸ் கொடுங்க. இந்த அட்ரஸை செக் பண்ணுங்க, ஏதாவது க்ளூ கிடைக்கலாம். சார், குந்தனோட அட்ரஸ் கிடைச்சாச்சு. குந்தனா, சொல்லுங்க. கல்பனாவை கூப்பிடுங்க, நான் பேசணும். இவ என்னோட மனைவி லக்ஷ்மி. கல்பனாக்கும் எனக்கும் உள்ள உறவு எப்பவும் முறிஞ்சிடுச்சு. இப்போ எங்க? அது தெரியல, ஒருவேளை சுதா கிட்ட போயிருக்கலாம். சார், 2 பேர் பத்தியுமே இது தெரிய வரல. அது எப்படி தெரியாம போகும்? சார், நாங்க சுதா ஊருக்கு போயாச்சு. அவங்க வீட்டு அட்ரஸ் தான் தேடிட்டு இருக்கோம். நீங்க வீட்டு அட்ரஸை தேடுங்க, நாங்களும் அங்க வரோம். அதோட யாருக்கும் சந்தேகம் ஏற்படக்கூடாது. கமான். அம்மா 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 அம்மான்னு சொல்லி உயிரை எடுக்குது. இன்னைக்கு இவ கதையை முடிக்க வேண்டியதுதான். மாலா, நீ குழந்தைய என்ன பண்ண போற? நீ வேற இங்க வந்துட்டியா?
சார், இவ குழந்தைய கொலை பண்ண முயற்சி பண்ணா. சார் இவ போய் சொல்றா, நான் எதுவும் பண்ணல. இவ தான் குழந்தைய கிட்னாப் பண்ணிட்டு என்ன கால் பண்ணி கூப்பிட்டா. நான் எதுவும் பண்ணல, எல்லாம் இவ்வளவு சொல்லிச்சு. உன்னை பத்தின எல்லா கதையும் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு கல்பனா. அதாவது மாலா. அதோட உன் கூட்டாளியை நாங்க பிடிச்சிட்டோம். உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் குந்தன் 2 தட்டு தட்டின உடனே எல்லாத்தையும் உளறிட்டான். கூட்டிட்டு வா. போடா, இவன் தானே? உன்னை எங்கேயும் அப்படியே சாவடிச்சிருவேன் பொறுக்கி. உன் புருஷனை நீ எப்படி கொலை பண்ணன்னு இவன் சொல்லிட்டான். அவன் எலும்பு கூடையும் நாங்க எடுத்துட்டோம். எல்லாத்தையும் நீயே ஒத்துக்கிட்டா உனக்கு நல்லது. நான் என்னோட எல்லாத்தையுமே இழந்துட்டேன் இதோ இவனுக்காக. ஆனா இவன் எனக்கு என்ன பண்ணா? என்ன இவன் மொத்தமா ஏமாத்திட்டான். இன்னொரு பொண்ணு பின்னாடி அலைய ஆரம்பிச்சிட்டா. நானும் இவனை விட்டுட்டேன். இவனை மாதிரி எச்ச சாப்பாடு நான் சாப்பிட மாட்டேன். அப்போ குழந்தைங்களை எதுக்கு கொன்னன்னு சொல்லு. இதோ இந்த மேடம், இவ ரொம்ப நல்லவ மாதிரி உட்கார்ந்துருக்கா. என் அப்பா இவளுக்கு அவ்வளவு உதவி செஞ்சிருக்காரு. எப்படி ட்ரெஸ் பண்ணணும்னு நான் கத்து கொடுத்தேன், எப்படி பேசணும்னு நான் கத்து கொடுத்தேன். ஆனா இவ எனக்கு என்ன பண்ணா? என்ன ஒரு வேலைக்காரியா வச்சுக்கிட்டா. வேலைக்காரியா என்னைய அதிகாரம் பண்ண ஆரம்பிச்சா. மாலா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? எவ்வளவு அழுக்கு சேர்ந்திருக்கு பாரு. குழந்தைங்க கீழே விழுந்தா நானே விழுந்திருப்பேன் இப்போ. நீங்க குழப்பத்துல இருக்கீங்கன்னு தெரியுது. ஆனா இங்கே இருக்க கோவத்தை என் மேல எதுக்கு காட்டுறீங்க? சாரி, கொஞ்சம் அப்செட்டா இருந்தேன். சரி, ஓகே. நானும் முடிவு பண்ணிட்டேன். ஒரு நாள் இவளை ஜெயிலுக்கு அனுப்பணும்னு முடிவு பண்ணேன். அதான் ஹியா ஜியாவுக்கு நீ விஷம் கொடுத்தியா? ஏன் அந்த 2 பசங்க மட்டும்? யாரையாவது கொலை பண்ணணும்ல, இவங்கள செலக்ட் பண்ண. உன்னால தாண்டி, உன்னால மட்டும்தான் நான் இந்த காதலையும் கல்யாணத்தையும் ரொம்ப ரொம்ப வெறுத்தேன். சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு நடுவுல நான் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தேன். நீ அங்கேயும் வந்து என் சந்தோஷத்தை நிரந்தரமா கெடுத்துட்ட. அதுக்கு வேற என்ன செய்யணும்? உன்னை விட்டுறணுமா? நீ தூக்குல தொங்குறத நான் பார்த்திருந்தேனா சத்தியமா நான் அப்ப ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். உன்னோட சுகத்துக்காக ஒரு சின்ன குழந்தைய கொலை பண்ணிருக்க. இன்னொருத்திய கொலை பண்ணவும் முயற்சி பண்ணிருக்க. இத நினைச்சு கொஞ்சம் கூட வருந்தலையா? உன்ன மாதிரி பொம்பளைன்னு சொல்றதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கு. அம்மா அப்பா எப்பவுமே குழந்தைங்க விஷயத்துல அலட்சியம் காட்டவே கூடாது. பசங்க மனசு தூய்மையானது. அவங்க யாரை வேணாலும் நம்பிடுவாங்க. இப்ப இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாம் வேலைக்கு போக வேண்டியது அவசியமா இருக்கு. அதனால அவங்க பசங்களை டே கேர்ல விட்டுடுறாங்க. இந்த மாதிரி இடத்துல விடுறதுக்கு முன்னாடி என்கொயரி பண்ணி பார்க்கணும். டே கேரோட பேப்பர்ஸ், லைசன்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்கணும். ஒரு சின்ன தவறு நடந்தாலும் அது மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கும்.